ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள், பேட்ச் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இன்னைக்கு ஒன்று பண்ண போகிறோம். இன்னைக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் ப்ளவுஸு. இப்போ அது ரொம்ப மூவிங்கில் தான் போயிட்டு இருக்குதுங்க. இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க், அதாவது போட் நெக் வச்சு பின்னாடி ரவுண்ட் ஷேப்பில் பசுமாடு இருக்கிற மாதிரியும், அதில் வந்து லோட்டஸ் இருக்கிற மாதிரியும், மேக்ஸிமம் அதில் வந்து லோட்டஸ் தான் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா லோட்டஸில் நல்லா ஒர்க்கெல்லாம் பண்ணி பெயிண்டிங், வெறும் பெயிண்டிங் மட்டும்தான். அது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்னா இப்போ வந்து ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மெட்டீரியல், அதாவது துணி மெட்டீரியலுக்கு அடித்தா அது துவைச்சாலும் கூட அந்த பெயிண்டிங் போகவே போகாது. அந்த மாதிரி பெயிண்டிங் எல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் டிராயிங் பண்ணிட்டு இப்போ இந்த சாரீ வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் போடணுங்கிற ஆசை. இப்போ யாராவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பேட்டர்ன் நம்மகிட்ட கொடுத்தாதான் நம்மளோட திறமைகளெல்லாம் இந்த பேட்டர்னில் காட்ட முடியும். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவங்களும் கிடையாது போல. அதே மாதிரி டிஃப்ரெண்டான ப்ளவுஸ் எங்கிட்ட வரல. ஓகேங்களா? அப்போ எனக்கு ரொம்ப நாளாகவே யாராவது இந்த மாதிரி ஒன்று கொடுத்து நம்மகிட்ட பண்ண சொல்லுவாங்க, சேலஞ்சிங்காக அது பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். அது நடக்கவே இல்லை. சரி, நம்ம ஒரு சாரீ வாங்கணும். சாரீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பியூர் காட்டன் மாதிரி பல்லுமா, இது பிளைனாக இருக்கும். சாரீ ஃபுல்லாக சாண்டில் வித்து பீட்ரூட் கலர் மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜரி ஒர்க்கு. நார்மலாக பார்க்கும்போது சாதா சாரீ மாதிரி இருக்கும். கொஞ்சம் வெயிலில் வெளிச்சத்துலாம் போனால் கொஞ்சம் நல்லா கிளிட்டர் அடிக்கும் சாரீ. கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு எச்சுத்தான் இது. ஓகேங்களா? இந்த சாரீ வந்து இவ்வளோ பாருங்க, சைனிங் தெரியுதுங்களா? லைட்டாக அதே சைனிங் மினுமினுன்னு இருக்குது. சாரியில் பார்த்தீங்கன்னா சாண்டில் கலரு வித் பீட்ரூட் வித் லைட் பிங்க்கு. கீழே பார்த்தீங்கன்னா பீகாக் கிரீன் கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கிரீன் தான் ப்ளவுஸு. எனக்கு வந்து இந்த சாரீ பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ரொம்ப நாளாகவே இந்த சாரியில் வந்து பெயிண்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. சரி, இந்த சாரியில் அதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னு சொல்லி போட்டு நம்ம பண்ணலான்னு முடிவெடுத்துட்டு நான். அப்போ வந்து ப்ளவுஸோட நெக்கில் வந்து நான் எதுவுமே கொடுக்கலமா, ரவுண்டு நெக், யூ நெக் வச்சு பைப்பிங் மட்டும் கொடுக்க போகிறேன். மற்றபடி எந்த ஒர்க்குமே பண்ண போகிறதில்ல. நம்ம கை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. ஓகேங்களா? இந்த கைக்கு எந்த ஒர்க் போட்டாலும் அது ரொம்பவே ஹைலைட்டாக காட்டும். எனக்கு வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கை பண்ணி இந்த கைக்கு போடணுங்கிற ஒரு ஆசை. புடவை எடுத்தாச்சு. கொஞ்சம் பிஸியாக இருந்த போது விட்டுட்டோம். இப்போ நாம இதில் டிராயிங் பண்ணி நம்ம எப்படி டிராயிங் பண்ணணும், எப்படி பெயிண்டிங் பண்ணணுங்கிறது ஃபுல் வீடியோ உங்களுக்கு இருக்கும். ஃபைனலாக இது தைச்சு அதை நான் போட்டுட்டு இருக்கிற வீடியோவே உங்களுக்கு போட்டு விடுற பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பெயிண்டிங் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஒரு சீட்டுமா. இது வந்து நான் ஏற்கனவே நம்மளோட சேனலில் சொல்லியிருப்பேன். இதுக்குன்னு பட்டர் சீட் மாதிரி ஒன்று விற்கிறாங்க. ஆரி ஒர்க்குக்கு, எம்ப்ராய்டிங்கெல்லாம் விற்கிறாங்க. ஓகேங்களா? டிராயிங் தெரியாதவங்க அது எங்கேயாவது இருந்து படத்தை எடுத்து இதில் ட்ராஷ் அவுட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஓரளவுக்கு டிராயிங் வரைவேங்க. அதனால நான் வந்து என்ன பண்ணேன், நேரடியாக எந்த ஒரு டிராயிங்குமே நம்ம ப்ளவுஸ்லையோ துணிலையோ டக்குன்னு வரைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அதில் எந்த பிழை வந்தாலும் நம்ம அதை அழிச்சிட்டு அது தேவையில்லாத இது. இந்த மாதிரி ஒரு சீட்டில் என்னோட கையகலத்துக்கு ஒரு சீட்டை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் நான் வேணுங்கிற லோட்டஸை வரைஞ்சிக்க போகிறேன். இது வரைஞ்சிட்டு ஒயிட் கார்பன் விற்கிறாங்கம்மா. எம்ப்ராய்டிங்க்கு நாங்கள் இது யூஸ் பண்ணுவோம். இந்த ஒயிட் கார்பனை வச்சு அடியில் வச்சு இதை அப்படியே ட்ரேஸ் எடுத்துருவோம். ட்ரேஸ் எடுத்துட்டு முதல்ல அவுட்டர் லைன் ஃபுல்லாக ஒயிட் கலரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரிஜினலாக அது சாரியில் என்ன கலருக்கோ அதை மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் பாருங்கள், இந்த சீட்டில் நான் டிராயிங் பண்ண போகிறேன் லோட்டஸை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைனிங்காக இருக்குது, இந்த பக்கம் வரைஞ்சா எடுபடாது. இந்த பக்கம் மேட் ஃபினிஷிங்காக இருக்குது. இப்போ இந்த பக்கம் தான் வரைய போகிறேன். நீங்கள் எதையும் பார்த்து வரைகிறீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை கையில் பக்கத்தில் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு லோட்டஸ் தான் வரைய போகிறேன். இப்போ லோட்டஸ் வந்து நல்லா அகலமாக விரிஞ்சிருக்கிற லோட்டஸ் மாதிரி ஒன்று வரைய போகிறேன். வரைஞ்சதுக்கப்புறம் இது அப்படியே சீட்டில் வச்சு உங்களுக்கு கார்பன் சீட்டு ஒயிட் சீட் கார்பன் சீட்டு வச்சு அதை அப்படியே ட்ரேஸ் விட்டு எடுத்துடுவேன். எடுத்ததுக்கப்புறமா அதில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணலாம். லோட்டஸ் வரைஞ்சிட்டோமா. 2 பெரிய லோட்டஸ் விரிஞ்ச மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். 3 மொக்கா இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸோட ஹேண்டு
எந்த அளவுக்கு ஹேண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹேண்ட் போட்டாச்சு. போட்டுட்டு சென்டர் பாயிண்ட் ஒரு கோடு போட்டிருக்கிறேன். நான் சென்டர் பாயிண்ட் கோடு போட்டிருக்கங்காட்டி இப்போ நான் அந்த சென்டர் பாயிண்ட்ல கார்பன் சீட்டு எது வரைக்கும் நம்மளுக்கு வரணுங்கிறத மட்டும் கரெக்டாக நம்ம வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் நம்மளோட டிராயிங் பேட்டர்ன் எடுத்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்ல அந்த லோட்டஸ் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம இது ட்ரேஸ் எடுக்க போகிறோம். இப்போது கரெக்டாக பிடிச்சிக்குங்க. இல்லை கொஞ்சம் வழுக்குது அப்படின்னா நீங்கள் குண்டூசி வச்சு குத்திக்கலாம். குத்துனதுக்கப்புறம் நீங்கள் டிராயிங் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த கார்பன் சீட்டில் இருந்தோ இல்லை இந்த சீட்டவோ ப்ளவுஸில் இருந்து எடுக்கக்கூடாது. ஃபுல்லாக வரைஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபைனலாக தான் எடுக்கணும். ஏன்னு சும்மா சும்மா எடுத்துகிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ நான் பாருங்க ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிட்டு ரெண்டாவது ஃப்ளவரையும் வரைஞ்சிட்டு அப்படி ஃபஸ்ட் சின்னதெல்லாம் வரைஞ்சிக்கிறேன். இப்போது நான் பெருசு வரைய போகிறேன். நல்லா அழுத்தியே வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு லாஸ்ட்டு தான் அதை எடுத்து நம்ம பார்க்கணும். இது வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. அதாவது இதில் ஆரியும் வருது, பெயிண்டிங்கும் வருது. இதில் வந்து செல்லா ஒர்க் பண்ண போகிறேன். இதில் செல்லா ஒர்க் பண்ணி புதுசாக இப்போது நிறையா ஒர்க்கர்ஸ் வந்து அது போடுறத நான் பார்த்தேன். அது பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவுட்டர் லைனில் வந்து செல்லா ஒர்க் பண்ணி போட்டு அதை வந்து ஒரு வெயிட்டான ஒரு பொருளை வச்சு தட்டுனா அது வந்து கொஞ்சம் மடங்கின மாதிரி எஃபெக்ட் வருது. அந்த எஃபெக்ட் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறக்கு. நான் அந்த ஒர்க் பண்ணலான்னு ரொம்ப விருப்பம். அது பண்ணணுன்ட்டு இதுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே இருக்கிற 3 ஒர்க்கையும் நான் முடிச்சிட்டேன். இப்போது இந்த கீழே இருக்கிற இந்த பேட்டர்னையும் முடிக்க போகிறேன். முடிச்சாச்சு. கொஞ்சம் நகர்ந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் மேக்ஸிமம் குண்டூசி வச்சு குத்திக்கிங்க. அதாவது கார்பன் சீட்டையுமே இந்த சீட்டையுமே எல்லாம் சேர்ந்து குத்திக்கிங்க. குத்திட்டு டிராயிங் பண்ண ஆரம்பிங்க. டிராயிங் பண்ணியாச்சு. இப்போ நான் அது வெளியில் எடுக்கிறேன் பாருங்கள். வந்தாச்சு. இப்போ டிராயிங் வந்துடுச்சு. இப்போ நான் பெயிண்டிங் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அந்த நடுவில் இருக்கிற கோடு நான் சாக் வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். அது போயிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே நான் ட்ரேஸ் எடுத்துக்க போகிறேன். நம்ம ஆரிக்காட்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டிராயிங் பண்ணியாச்சு, ஆரிக்காட்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆரிக்காட் வந்து ஒரு லெவலில் தான் இருக்கிறங்காட்டி எனக்கு 2 ஹேண்டையும் ஒன்றா போட முடியாது. ஒரு ஹேண்டு தான் போட முடியும். இன்னொரு ஹேண்டில் பாதி வந்து இந்த லோட்டஸ் வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சிங் வந்து ஓட்டு தையல் வச்சு நடுவில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணனா 2ஓட ஹேண்டும் வந்துடுற மாதிரி அட் அ டைமில் 2மே போடுற மாதிரி. இப்போ பெயிண்டிங் பண்ண போகிறோம். டிராயிங் பண்ணியாச்சு. இது பேர் அக்ரலிக் கலருமா. இந்த பெயிண்டிங் வந்து வாட்டர் கலக்கக்கூடாது. வாட்டர் கலக்காம த்ரூவாகவே போடலாம். வாட்டர் கலக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஒரு டபுள் சைடெல்லாம் கொடுக்கறதுனா கொஞ்சம் ஒயிட் கூட கொஞ்சம் வேற கலர் மிக்ஸ் பண்ணால் லைட்டாக வாட்டர் மிக்ஸ் பண்ணால் அந்த லைட் பிங்க் அப்படிலாம் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஒயிட்ல ஃபுல்லாக பேஸ் கொடுக்க போகிறேன். பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் கலர் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. இப்போ நான் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷ் எடுத்துக்குங்க. ஓகேங்களா. இது நம்பர் 10. அதாவது பெரிய இடத்துலலாம் இதை வச்சு பெயிண்டிங் பண்ண போகிறோம். சின்ன இடத்துல இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சின்ன இதுக்கு இது மேக்ஸிமம் நீங்கள் தண்ணியில் போடாமல் இருக்கிறது நல்லது. நான் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு எடுத்துங்காட்டி தண்ணியில் போட்டேன். ஒரு துணி வச்சுக்குங்க. அந்த துணியில் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கிங்க. பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து முதல்ல இப்போ நான் தனித்தனி லீஃபாக நம்ம பெயிண்ட் பண்ணி போகிறோம். இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணுறபோது ரொம்பவே பொறுமையாக பண்ணணுமா. பொறுமையாக பண்ணால் மட்டும்தான் இது அழகாக வரும். பொதுவாகவே இந்த டெய்லரிங் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் பொறுமை ரொம்ப ரொம்ப தேவை. நான் முதலில் இந்த டெய்லரிங் இதுக்கு வராதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இந்த ஆர்ட் ஒர்க் தான் வீட்டில் உட்காந்து பண்ணிகிட்டே இருப்பேன். வீட்டில் செவுத்தில் எங்கே பார்த்தாலும் ட்ராயிங் பண்ணி பெயிண்டிங் பண்ணியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக கொடுத்துட்டு உங்களுக்கிட்ட ஃபைனல் லுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து
ஒயிட் வந்து பேஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ ஒயிட் ஏன் பேஸ் கொடுக்குறேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கலரையுமே நம்ம த்ரூவாக நம்மளோட மெட்டீரியலில் பண்ணக்கூடாது. பண்ணுன்னா அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டாது. ஒயிட் பேஸ் கொடுத்துட்டு அந்த ஒயிட் மேலே நம்ம என்ன டபுள் கலரோ ட்ரிபிள் கலரோ என்ன கலர் கொடுத்தாலோ அது ரொம்பவே ஹைலைட் பண்ணி கொடுக்கும். நார்மலான டிராயிங்க்கும் இந்த ஒயிட் பேஸுக்கும் வித்தியாசம் இருக்கும். நான் இந்த லீஃபுக்கு நடுவில் லைட்டாக அந்த கேப் விட்டுருக்குறேன். ஏன்னு கேட்டால் லோட்டஸுங்கிறது அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல பிளாக் கலர் வருங்கிறத காட்டுறதுக்காக தான் அது கொடுத்துருக்குற. அப்படி நான் பெயிண்டிங் பண்ணுறவோ அதெல்லாம் ஃபில்லப் பண்ணிக்குவேன். இப்போ 2 கைக்குமே நான் வந்து ஒயிட் பேஸ் கொடுத்துட்டேன் பாருங்கள். இது வந்து காயிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் நம்ம அடுத்த லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ட்ராயிங் பண்ணியாச்சு. இதில் வந்து இப்போ ஃபைனல் லுக்கு முடிஞ்சதுமா. இதில் ஸ்டெம்ப்பு மட்டும் க்ரீன் கலர் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இந்த நட்ஸி வருங்க, இது வச்சுருக்கிற பாருங்க, இதை வச்சு இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். இந்த சென்டரில் ஃபுல்லாக அவுட்ரு ஃபுல்லாக இந்த ஒர்க் பண்ணிவிட்டு இதுவே ஒரு வெயிட்டான பொருள் வச்சு தட்டுனா இது ஃபுல்லாக அமுந்த மாதிரி இருக்கும். அந்த ஃபைனல் லுக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? இன்னொரு கைக்கு நம்ம பெயிண்டிங் பண்ணிவிட்டு இந்த வேலையை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல தட்டி இருக்கிற எப்படி இருக்குது பாருங்க. இந்த இடத்துல தட்டுல இப்போ நான் தட்டுற பாருங்க, அடியில் கட்டை வச்சு இது தட்டினாவே இதோட அழகே தெரியும். ஃபைனல் லுக்கு பாருங்க. ஃபைனல் லுக்கு இப்படி இருக்கும் சாரி. இப்போ பாருங்க, நாம ஸ்டிச் பண்ணியாச்சு. பேக்ல வெறும் பைப்பிங் வந்து வச்சிருக்கேன், வேற எந்த டிசைனுமே கொடுக்கல பேக்ல. அது வந்து கோல்டு கலர் பைப்பிங் கொடுத்துருக்குறேன். ஃபைனல் லுக்